ஸோ இந்த நிருசிம்ம சரஸ்வதி அப்படிங்கிறவர் வந்து கௌடபாதர் கோவிந்தபாதர் அப்படிங்கிற ஒரு ஆதிசங்கரோட வம்சாவளியிலே வந்து அவர்களிடமிருந்து சந்நியாச தீட்சை மட்டும் வாங்கிட்டார். ஏகப்பட்ட வர்ணனை, ஏகப்பட்ட கதைகள் எல்லாமே இருக்கு குருக்கு. அதாவது அவரு ஒரே நேரத்துல தீபாவளி பண்டிகை அப்போ 1000 ரூம் எடுத்து 1000 வீட்டுக்கு உணவருந்து சென்ற கதையா இருக்கட்டும், அவர் வந்து தன்னோட அவதாரிக்கையை முடிச்சுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணும்போது அவர் வந்து ஊர்ல நிர்குண மடத்துல இருந்து சொல்றாரு ஊர் மக்கள்கிட்ட, நான் போய் சமாதி எடுத்துக்கிறேன், இதுக்கப்புறமேட்டு நான் உங்க கூடயே இருப்பேன், ஆனா என்னோட பூத உடலை நான் வந்து இது பண்ணிக்கிறேன் அப்படின்னு, சமாதி எடுத்துக்கிறேன் அப்படின்னு. அப்ப ஊர் மக்கள் வந்து பெரும் துயர் கொண்டு அவர் கூடயே வந்து நடந்து வந்தாங்க பின்னாடியே. இந்த மரத்துல நான் எப்போதும் வாசம் செய்யறேன், இங்கதான் நான் அனுஷ்டானம் பண்ணுவேன், நீங்களும் எந்த ஜபம் எது பண்றதுனாலும் இங்க வந்து பண்ணுங்க, என்னோட பார்வை உங்க மேல இருக்கும் அப்படின்னு சொன்னார். சோ அந்த ஒரு எபிசோடு வந்து ரொம்ப ஒரு பிரமிக்க வைக்கும் விஷயமாகும். அப்பையில இருந்து இங்க ஸ்தாபனம் பண்ணப்பட்ட பாதுகையை, நிர்குண பாதுகையை கொண்டு போய் மடத்திலையும் வைத்து அங்கேயும் இங்கேயும் பூஜைகள் நடந்துட்டே இருக்கு. கானகாபூர் அப்படிங்கிறது கர்நாடகா மாவட்டத்துல இருக்கக்கூடிய ஒரு கிராமம். இந்த இடம் தத்தாத்திரேயரோட 3வது அவதாரமாகிய நிருசிம்ம சரஸ்வதி அப்படிங்கிற குரு மகாராஜ் இங்க வந்து வாசம் பண்ணினார். நிருசிம்ம சரஸ்வதி வந்து தத்தாத்திரேயருக்கு மொத்தம் 3 அவதாரம். ஒண்ணு தத்தாத்திரேயர் பிரம்மா விஷ்ணு மகேஸ்வரர் சுரூபமாக, அதுக்கப்புறமேட்டு பாதவல்லவராக எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ணினார். 3வது நிருசிம்ம சரஸ்வதியாக தோன்றி எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ணினார். நிருசிம்ம சரஸ்வதி வந்து சாம்பவி பீடத்தோட குரு பரம்பரையில ஒரு மிடில் லைன் குருன்னு சொல்லலாம். ஏன்னா வந்து ஆதி சிவன்ல இருந்து ஆரம்பிச்சா நிருசிம்ம சரஸ்வதி வந்து கொஞ்சம் சென்டர்ல வருவார். ஸோ இந்த நிருசிம்ம சரஸ்வதி அப்படிங்கிறவர் வந்து கௌடபாதர் கோவிந்தபாதர் அப்படிங்கிற ஒரு ஆதிசங்கரோட வம்சாவளியிலே வந்து அவர்களிடமிருந்து சந்நியாச தீட்சை மட்டும் வாங்கிட்டார். சந்நியாச தீட்சை வாங்கிட்டு மொத்தமா வந்து கானகாபூர்ல வந்து செட்டில் ஆனாங்க. ஸோ இந்த இடத்துல இருந்து குரு வந்து எல்லாருக்கும் எல்லா விதமான அனுகிரகமும் எல்லா விதமான செல்வ சௌபாகியங்களும் அருளினார். ஏகப்பட்ட வர்ணனை, ஏகப்பட்ட கதைகள் எல்லாமே இருக்கு குருக்கு. அதாவது அவரு ஒரே நேரத்துல தீபாவளி பண்டிகை அப்போ 1000 ரூம் எடுத்து 1000 வீட்டுக்கு உணவருந்து சென்ற கதையா இருக்கட்டும், ஏகப்பட்ட பிரபாவ கதைகள் இந்த மாதிரி இருக்கு. இந்த மாதிரி அவர் பல பேருக்கு உபதேசம் கொடுத்து நல்ல சன்மார்க்க நெறி சொல்லி கொடுத்து எல்லாருக்குமே ஒரு நல்ல அனுகிரகம் செய்து விட்டு இந்த கானகாபூர் கஷேத்திரத்தில் இருந்து 2 விஷயம் ரொம்ப ரொம்ப சிறப்பு. ஒண்ணு நிர்குண மடம், அதாவது குரு வந்து வாசம் பண்ணின மடம். 2வது வந்து ஔத்தும்பரம் என்று சொல்லக்கூடிய அத்திமரம். பீமா நதிக்கரை ஓரத்தில் அத்திமரம் அப்படிங்கிற அந்த இடத்துல குரு வந்து நிர்குண மடத்துல இருந்து பீமா நதிக்கரைக்கு குளிக்க வந்து அந்த குளிச்சுட்டு அந்த மரத்துக்கிட்ட உட்காந்துதான் ஜபம் எல்லாமே பண்ணினதா, அனுஷ்டானங்கள் பண்ணினதா வரலாறு. அந்த வரலாறு முடிச்சுட்டு அவர் வந்து தன்னோட அவதாரிக்கையை முடிச்சுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணும்போது அவர் வந்து ஊர்ல நிர்குண மடத்துல இருந்து சொல்றாரு ஊர் மக்கள்கிட்ட, நான் போய் சமாதி எடுத்துக்கிறேன், இதுக்கப்புறமேட்டு நான் உங்க கூடயே இருப்பேன், ஆனா என்னோட பூத உடலை நான் வந்து இது பண்ணிக்கிறேன் அப்படின்னு, சமாதி எடுத்துக்கிறேன் அப்படின்னு. அப்ப ஊர் மக்கள் வந்து பெரும் துயர் கொண்டு அவர் கூடயே வந்து நடந்து வந்தாங்க பின்னாடியே. நடந்து வந்துட்டு அவர் இந்த பீமா நதி கரையில தன்னோட பாதுகையை கழட்டி அந்த மரத்து பக்கத்துல வச்சுட்டு, இந்த மாதிரி வந்து இந்த மரத்துல நான் எப்போதும் வாசம் செய்யறேன், இங்கதான் நான் அனுஷ்டானம் பண்ணுவேன், நீங்களும் எந்த ஜபம் எது பண்றதுனாலும் இங்க வந்து பண்ணுங்க, என்னோட பார்வை உங்க மேல இருக்கும் அப்படின்னு சொன்னார். சொல்லிட்டு அவர் பீமா நதி கரையில அப்படியே இறங்கிடுறாரு. அதுக்கப்புறம் காணாம போயிடுறாரு, குப்தமாயிட்டார். மக்களுக்கு ஒரே மன வருத்தம், என்னடா குரு நம்மளை விட்டு இப்படி போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஊர் மக்கள்லாம் திரும்பி போறாங்க. நிர்குண அந்த மடத்து கதவை திறந்தா உள்ள குரு மகாராஜ் அப்படியே உட்காந்துருக்காரு. ஸோ அந்த ஒரு எபிசோடு வந்து ரொம்ப ஒரு பிரமிக்க வைக்கும் விஷயமாகும். அப்பையில இருந்து இங்க ஸ்தாபனம் பண்ணப்பட்ட பாதுகையை, நிர்குண பாதுகையை கொண்டு போய் மடத்திலையும் வைத்து அங்கேயும் இங்கேயும் பூஜைகள் நடந்துட்டே இருக்கு. இந்த பாதுகை அங்க இருக்கிறதுனால நிர்குண மடத்துல இன்னைக்கும் நிருசிம்ம சரஸ்வதியோட சன்னதியாக அது பிரபாவமாக இருக்கிறது. இந்த இடத்துல வந்து நம்ம சாதகர்கள் எல்லாரும் வந்து பீமா நதி கரையில குளிச்சுட்டு இங்க உட்காந்து ஜபம் தபங்கள் செய்யறது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு வழக்கமான ஒரு விஷயம். இது என்னோட ஒரு குரு பரம்பரா கஷேத்திரம்ன்றதுனால வழக்கமாவே இங்க வந்து இந்த மாதிரியான அஞ்சலிகள் செலுத்தி உட்காந்து ஜபம் தபம் செய்யறது வழக்கம். ஸோ ஒரு இந்த பீடத்தோட ஒன் ஆஃப் த குருவை பத்தி கண்டிப்பா பதிவு பண்ணணும்னு நினைச்சேன். நல்ல பதிவு.
कृष्णग्राम पट स्वाहा स्वाहा ओम ह्रीं दुम जलजलसूर्य कृष्णग्राम पट स्वाहा स्वाहा ओम ह्रीं दुम जलजलसूर्य कृष्णग्राम पट स्वाहा स्वाहा ओम ह्रीं दुम जलजलसूर्य कृष्णग्राम पट स्वाहा